அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி மிக மிக முக்கியமான சந்திர கிரகணமானது வருதுங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் சில பல மாற்றங்கள் கண்டிப்பா நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்னென்ன, அதே போல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நடக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ விருச்சிக ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணமானது எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் கிரகணமாக இந்த சந்திர கிரகணம் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா வானில் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமி பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைப்பதால் நடக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதனால ரத்த நிலவு அப்படின்னு நம்ம இதனை சொல்லலாம். முழு கிரகண நிலை எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இது இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா மாலை வேளையில தென்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போதே கிரகணம் தொடங்குவதால் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்துடைய இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணம் எந்த நேரத்துல தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை 4:58 மணிக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிலையில் கிரகணம் முழு கிரகணமாக மாறும். அதே போல மாலை 5:32 மணிக்கு முழு கிரகணம் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இரவு 7:53 மணிக்கு பாத்தீங்கன்னா கிரகணம் முழுவதுமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. இது இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகள் நிச்சயமா நம்ம கண்கூடா பார்க்கலாம். அதே போல குறிப்பாக பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்துடைய உச்சகட்ட நிலையை நாம தெளிவாக பார்க்கலாம். இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்தை போலவே சந்திர கிரகணத்தையும் நாம பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. ஆனா சந்திர கிரகணத்தை நாம வெறும் கண்களால் பார்க்கலாம். அதாவது இதற்கு கண்ணாடி எதுவுமே அவசியமே இல்லை. நம்ம வெறும் கண்களால் பார்ப்பதால் எந்தவித பாதிப்பும் நிச்சயமா நமக்கு ஏற்படாது. சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்ற தகவலை நம்ம தெரிந்திருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசினியர்கள் மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான குணம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிகழப்போகுது. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை உங்களுக்கு செய்து கொடுக்கலாம். நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய வசதிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருந்த மந்தமான நிலை அனைத்துமே மாறலாம். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் நிச்சயமா விலகலாம். தேவையான பண வசதி உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே விருச்சிக ராசினியர்களுக்கு எதிர்ப்புகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். அதே போல விருச்சிக ராசினியர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கலாம். பூமி மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். சகோதரிகளால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தரக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள்.
ராசியாதிபதி செவ்வாயுடைய சஞ்சாரம் இருப்பதால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி ரெண்டுமே கிடைக்க போகுது. இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் காரியங்கள் வெற்றியாக வரலாம். எதிர்பார்த்த பணவரவு பெண்மணிகளுக்கு கிடைக்கலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பொறுப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே மன திருப்தியுடன் செயல்படக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசினியர்களுக்கு நிச்சயமா இருக்க போகுது. அதே போல உங்களுடைய புத்தி சாதுரியம் மூலம் காரியங்கள் வெற்றியாக மாறலாம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது அரசியல் துறையை சேர்ந்த நேயர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கலாம். மனக்கவலை ஏற்பட்டு நீங்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க ஆர்வம் காட்டுவது மிகுந்த நல்லதாக உங்களுக்கு மாறலாம். கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். சோ அரசியல்வாதிகளுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மிகுந்த நல்ல மாற்றம் நிச்சயமா நடக்கலாம். அதே போல மாணவ மணிகளுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயமா கிடைக்கலாம். மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது. சோ மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மாறலாம். சோ மாணவர்களுக்கு இது நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ விருச்சிக ராசினியர்களுக்கு சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அது போலவே இந்த சந்திர கிரகணத்தால் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நம்ம எந்தவித உணவையும் உட்கொள்ளவே கூடாதுங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல கூடாதுங்க. சில பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை அலட்சியமா நிச்சயமா வச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பின்பற்றக்கூடிய ஒரு அவசியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கோவில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி உணவுகளில் தர்ப்பை புளினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அது போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தா நிச்சயமா இதனையும் நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முழுதும் முடிந்ததும் பாத்தீங்கன்னா குளித்து விட்டு ஆலய தரிசனம் நீங்க மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தெய்வமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நீங்க பார்க்கலாம். கிரகணம் முடிந்ததும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு நீங்க உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை படிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் எந்தவித தோஷமும் உங்களுக்கு இதனால நிச்சயமா ஏற்படாது. கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி செய்யும் போது எந்தவித தீங்கும் உங்களுக்கு ஏற்படாது, எந்தவித தோஷமும் உங்களை பாதிக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான தீமைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம தெரிந்திருப்போம். அது போலவே சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையும்,
அதே போல சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் பின்பற்றக்கூடிய முக்கியமான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்ற தகவலையும் நாம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.